பொங்கல் பண்டிகை பல நூறு ஆண்டுகளாக கொண்டாடப்பட்டு வரும் பழமையான பண்டிகை. தமிழ் மக்களின் வாழ்வில் மிக முக்கியமான பண்டிகையாக இது கருதப்படுகிறது. பொங்கல் பண்டிகையின் முக்கிய கருத்து வேளாண்மை சார்ந்தது. அறுவடைக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவாக இது கொண்டாடப்படுகிறது. பொங்கல் பண்டிகையின் போது புதிதாக அறுவடை செய்யப்பட்ட நெல்லிலிருந்து சமைக்கப்படும் பொங்கல் சூரியனுக்கு படைக்கப்படுகிறது. மாட்டுப் பொங்கல் விவசாயிகளுக்கு மிக முக்கியமான நாள். அறுவடைய முடிச்சு வச்ச பிறகு மாடுகளுக்கு நன்றி சொல்றதுக்காக இந்த நாளை பிரத்யேகமா கொண்டாடுவாங்க. மாடுகள் உழவுக்கு உதவுது மட்டும் இல்லாம விவசாயிகளோட வாழ்க்கையிலையும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அதனால மாட்டுப் பொங்கல் நாள்ல மாடுகளை நல்லா குளிப்பாட்டி அலங்காரம் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தபடியா மாடுகளுக்கு பிடிச்ச உணவான பொங்கல், கரும்பு, பழங்கள்னு எல்லாம் கொடுத்து வழிபாடு பண்ணுவாங்க. இதுல மாடுகளை மட்டும் இல்லாம விவசாயத்துக்கு உதவி செய்யற எருதுகளையும் சேர்த்து வழிபடுவாங்க. இந்த நாள்ல மாடுகளை அலங்கரிக்கிறது மட்டும் இல்லாம அவங்களோட ஆரோக்கியத்தையும் கவனிப்பாங்க. மாடுகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்க வேண்டி விரதம் இருப்பது சில இடங்களில் பின்பற்றப்படுற ஒரு முக்கியமான பழக்கம். மாட்டுப் பொங்கல் பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. உதாரணமா, மாட்டுப் பொங்கல் நாள்ல ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு மாதிரி பாரம்பரிய விளையாட்டுகளும் நடக்கும். இதனால இளைஞர்களும் மாட்டுப் பொங்கல் நாளை கொண்டாடுறதுல ஆர்வம் காட்டுவாங்க.